ரொம்பவே ஈஸியான மெத்தடில் லைனிங் ப்ளவுஸ் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கீழே வந்து லைனிங் கிளாத்தையும் மேலே சாரியோட ப்ளவுஸையும் போட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டு 2க்கும் சேர்த்தியே நம்ம அளவு எடுத்து கட் பண்ணிடணுங்க. லைனிங் ப்ளவுஸ் தனியாகவும் மேல் கிளாத் தனியாகவும் கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அப்புறம் வந்து மேல் கிளாத்தை எக்ஸஸாக விட்டு கட் பண்ணாதான்க்கா தைச்சிட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணிடலாம் அப்படின்னு என்கிட்ட கிளாஸுக்கு வர பொண்ணுங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி விடும்போது நம்மளுக்கு துணி அதிகமாக தேவைப்படும். அப்புறம் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் இந்த சாரியில் வர அட்டாச் ப்ளவுஸ் உங்களுக்கு பத்தலைன்னு திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ளைன் ப்ளவுஸு 1 மீட்டர் எடுத்துகிட்டு வந்து தராங்க. அந்த மாதிரி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க. எல்லா உடம்பு இருக்கவங்களுக்கும் இந்த சாரியில் இருக்க ப்ளவுஸு கரெக்டாகவே இருக்கும். நம்ம கட்டிங் போடுற மெத்தடு பொறுத்து தான் இருக்குது துணி பத்துமா பத்தாதாங்கிறது. இப்போ நான் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபேன் ஓடிட்டுருக்கு, அதனால் துணி பறக்குதுங்க. குண்டூசி எதுவுமே போடாமல் நான் நார்மலாக தான் கட் பண்ணுவேன். சுற்றிலும் அவுட்லைன் தையல் ஓட்டிட்டு ப்ளவுஸ் தைக்கிற மெத்தடும் எங்ககிட்ட கிடையாது. அப்படியே டாட் பிடிச்சி சாதா ப்ளவுஸ் எப்படி தைப்போமோ அந்த மெத்தடில் தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு டெய்லரிங்கில் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்கிட்ட கிளாஸுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம்மர் ஸ்பெஷலாக வந்து நைட்டி கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு நைட்டி ஃப்ரீங்க.